இந்த மேசராசிக்காரங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய 10 நம்பர் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். நமது மனிதநாடி யூடியூப் சேனல் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனி வணக்கங்கள். நம்ம இப்போ மேச ராசிக்காரங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் முக்கியமாக மேச ராசிக்காரங்க இந்த குறிப்பிட்ட நம்பர் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேச ராசிக்குள்ளே என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் தான் அந்த ராசிக்குள்ள இருக்கு. இந்த ராசியோட ஓனர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். சரிங்களா? அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஓனர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேது. பரணி நட்சத்திரத்துக்கு ஓனரு சுக்கிரன். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஓனரு சூரியன். அப்போ இந்த கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இருப்பீங்க, சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இருப்பீங்க, சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இருப்பீங்க. அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் மேசராசிக்காரங்களா வர்றீங்க. அப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு என்னென்ன நம்பர் நல்லது பண்ணும்? சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு 20 வயசு இருக்கலாம், 30 வயசு இருக்கலாம், 40, 50 வயசு கூட இருக்கலாம். சரிங்களா? எந்த வயசாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பரில் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்களெல்லாம் இருக்குது அப்படின்னாலே உங்களை முடிஞ்ச வரையும் நல்லபடியாக காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய எண்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகிரகம் மிக்க எண்கள், உங்கள் ராசிக்கு தகுந்த எண்கள். சரிங்களா? இந்த எண்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் 10 நம்பரில் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையும் எங்கே வேணால் வரலாம், கூட்டுத்தொகையாகவும் வரலாம். சரிங்களா? இந்த கூட்டுத்தொகையில் உங்களுக்கு பேர் அமைஞ்சிருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்களா? இன்னொன்று, பேர் வைக்கிறது என்னென்ன சூட்சமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கான லக்கி நம்பர். சரிங்களா? இங்கே பாருங்கள், அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கீர்த்தி நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் இப்போ சொல்லக்கூடிய எண்கள் எல்லாமே 10 நம்பருமே உங்களுக்கு கன்ஃபார்மாக நல்லது பண்ணக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள். சரிங்களா? அது என்னென்ன அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல 6. இந்த 6 அப்படிங்கிறது வெறும் 6ஆகவும் இருக்கலாம், 06ஆகவும் வரலாம். இந்த 6ங்கிற நம்பர் பயன்படுத்தினீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தொழிலில் நல்ல நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 33. இந்த 33 அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட அடுத்தடுத்த நன்மைகளை உங்களுக்கு வாங்கி தரும். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 16. இந்த 16ஆம் நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் உங்களுக்கு கிடைக்க செய்யும். இங்கே பாருங்கள், வருஷம் 16 அப்படின்னு சொல்லி படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 16 வயதினிலேன்னு சொல்லி படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் அந்த படத்தை பற்றி நம்ம பேசுகிறோமா? அதெல்லாம் எப்படி ஓடுன்னு 100 நாள் ஓடின படம் அதெல்லாம். சரிங்களா? அந்த மாதிரி இந்த 16ங்கிற எண்ணு பயன்படுத்தினா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42. இந்த 42 அப்படிங்கிற எண்ணு என்ன மாதிரியெல்லாம் ஒரு சிறப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய எண்ணு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 52. இந்த 52 அப்படிங்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை கடன்னு வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சு வச்சு அதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன பண்ணலாம், இதில் சம்பாதிச்சாச்சு, அடுத்து சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஐடியா வந்து யோசிக்க வைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை செயல்படவும் வைக்கும். சரிங்களா? அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 51. இந்த 51 என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களை வந்து டக்குன்னு, அதாவது ஒரு இடத்துக்கு போகணும், இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா சட்டுன்னு உங்களை வேலையை முடிக்க வைக்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு வாங்கி தர வைக்கக்கூடிய எண்ணு தான் இந்த 51. சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 79. இந்த 79 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை இருக்கிற இடத்துல நல்ல ஒரு பிரபலமான ஒரு பேர் புகழ் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பேர் வந்து சுரேஷ்னு வச்சுங்களேன். ஏய் சுரேஷ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அவருங்களா, சுரேஷ் சாருங்களா, நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல நல்லா ஃபேமஸாகவும் ஆக்கி விட்டுரும். பல லட்ச ரூபாய் ஈர்க்கக்கூடிய அந்த அமைப்பும் அந்த எண்ணில் இருக்கு. சரிங்களா? அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 88. இந்த 88 இருக்கிறதுலையே என்ன சொல்றதுங்க, ஒரு அற்புதமான பல லட்சம் மட்டும் இல்லாமல் பேரு புகழ் செல்வாக்கு எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கும். உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 88.
அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 97. இந்த 97 அப்படிங்கிற நம்பர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து தொழிலில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை வர வைக்கும். இன்னொன்று பணம் காசு அப்படிங்கிறது சட்டுன்னு வருமானம். அதாவதுங்க ஒவ்வொரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை செய்வாங்க, ஒரு 5,000 ரூபா தான் கொடுப்பாங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சீங்கன்னா 15,000 ரூபாயாவே கொடுப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி 1 to டபுளாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 97 அப்படிங்கிறதுல எண்ணில் இருக்கு, சரிங்களா? அடுத்து 73. இந்த 73ஆம் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டி வாகன யோகங்களை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும். பாருங்க, ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா ஒரு 2 வீலர் வாங்கணும்னால 1 லட்ச ரூபா வரும். அப்போ ஒரு கார் வாங்கணும்னு எத்தனை லட்சம் ஆகும்? ஒரு லாரி வாங்கணும்னு எத்தனை லட்சம் ஆகும்? அப்புறம் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ல எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு எல்லாமே இந்த 73ங்கிறது நல்லா சப்போர்ட் பண்ணும். எஸ்பெஷலி இந்த எண்கள் எல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு நன்மை செய்யும். பாருங்க, மேசராசிக்காரங்க இந்த எண்கள் எல்லாம் உங்க மொபைல் நம்பர்ல இருந்தாலும் சரி, வண்டி நம்பர்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு நன்மை தான் செய்யும். இது எல்லாமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், சரிங்களா? வாழ்க்கையில் எதனா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த 10 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை, ஒரு உதாரணத்துக்கு இந்த 16 அப்படிங்கிறத 16 நாள் 16 தடவை எழுதினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். 33 அப்படிங்கிற எண்ணை 33 தடவை 33 நாள் எழுதினீங்கனாலே உங்களுக்கு நினைச்சது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்பர் வந்து நீங்கள் உபயோகப்படுத்திட்டு இருப்பீங்க, இதனால பலன் அடைஞ்சிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறவங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ கமெண்ட்ல நீங்கள் தெரிவிங்க. அப்போ தான் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதோட அருமை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னொன்று முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சொன்ன நம்பர் எல்லாமே மற்ற ராசிக்காரங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ ஏன் சார் எங்களுக்கு செட் ஆகாதா, அப்போ நாங்கள் இதை வச்சுட்டு இருந்தோம்னா பாதிப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் யாராவது இருப்பீங்க. சொல்கிற கேளுங்க. இங்கே பாருங்கள், இந்த நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு மிக மிக நன்மை செய்யக்கூடிய எண், சரிங்களா? இதே அமைப்பு இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் இதில் பாதி நம்பர் செட் ஆகும். இதே மாதிரி அடுத்தடுத்த ராசிக்கு என்னென்ன நம்பர் நல்லது செய்யும், யார் யார் எந்தெந்த நம்பரை பயன்படுத்தும் போது எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை தரம் வாழ்வாங்க, நல்லபடியாக இருக்கிறதுக்கான எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், சரிங்களா? இது வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய இனிய அன்பான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.